ஒரு நான் முஸ்லீம், கிறிஸ்துவனோ இந்துவோ அல்லது புத்திஸ்டோ சீக்கியனோ யாரோ ஒருத்தர் போய் கடன் வாங்குறாராம். அவர் பாயோ யாரோ ஒருத்தர். கடன் வாங்குறவர் யாரு? பாய் இல்ல. அவர் போய் கடன் வாங்குறாரு ஒருத்தர், 10 லட்ச ரூபாய் கடன் வாங்குறாரு. இவருக்கு 20-25 லட்ச ரூபாய்க்கு சொத்து இருக்கு வாங்குறவருக்கு. ஆனா வாங்குற கடன் 10 லட்சமோ 5 லட்சமோ வச்சுக்கோங்க. 2 வருஷம் கழிச்சு தரேன்னு சொல்றாரு, கொடுக்கல. கடன் கொடுத்தவன் சும்மா இருப்பானா? கடன் கேட்காமல் கெட்டது உறவு பார்க்காமல் கெட்டது. சொந்த வந்தனா அப்பப்போ போய் பார்த்துக்கணும், இல்லைன்னா உறவு கெட்டு போயிடும். கடன் கேட்காமல் கெட்டது. கடன் கொடுத்தா அப்பப்போ கேட்டுக்கணும், இல்லைன்னா நான் அவன்கிட்ட வாங்கினோம் அவன் நம்மள்ட்ட வாங்கினான் மாத்தி பேசிடுவான். நான் தானே உனக்கு தந்தேன் அப்படின்பா. கடன் கேட்காமல் கெட்டது உறவு பார்க்காமல் கெட்டதுன்னா. இப்போ அவன் கேட்கிறான், வாங்கின கடனை தரமாட்டியாப்பா, மிதப்பாவே சுத்திட்டு இருக்கிய, நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட்ல தானே நல்லா தானே இருக்கிற, வாங்கின கடனை திருப்பி கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்கிறாரு. இவன் பொறுத்து பார்த்தான். யாரு? கடன் வாங்கினவன். கடன் வாங்கினவன் ரொம்ப பொறுமைசாலியான். கொடுக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன ஐடியா உண்டோ எல்லாம் பண்ணி பார்த்தான். இவன் ரொம்ப தொந்தரவு பண்ணி தந்தே ஆகணும்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்றானா, கடன் வாங்கினவன் படக்குன்னு முஸ்லீம் ஆயிட்டானா. எப்படி? படக்குன்னு கலிமா சொல்லி முஸ்லீம் ஆயிட்டானா. சரி, முஸ்லீம் ஆனா என்னையா? முஸ்லீம் ஆகி அவன் இவனுக்கு இருக்கிற 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் சொத்து இருக்குல்ல, இந்த சொத்து இருக்கிறதுனால தானடா நீ என்கிட்ட நான் உன்கிட்ட வாங்கின கடனை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிற. நான் இப்ப என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு இஸ்லாத்துக்கு உடனே அந்த சொத்தை பூரா பள்ளிவாசலுக்கும் மதரசாக்கும் வக்ஃபு பண்ணிடுறானா. வக்ஃபு பண்ணிட்டு கடன் கொடுத்தவன்ட்ட போய் சொல்றானா, இப்ப நான் ஏழை தானே, நீ என்ன பண்ணுவ? இப்ப ஆயிட்ட ஏழை ஆயிட்ட, நீ என்ன பண்ணுவ? ஏமாந்தியா அப்படின்னு சொல்லி கன்வர்ஷன், இந்த மத மாற்றத்தை, இஸ்லாத்துக்கு செல்வதை ஒரு கிளவர் டிவைஸாக, ஒரு தந்திரமான ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள். யாரு? இந்த ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு இடத்துல இல்லைங்க, 5 இடத்துல திரும்ப திரும்ப சொல்றாங்க. அதான் நான் சொன்னேன், இப்படி சொல்றதுக்கு பதிலா கத்தி எடுத்து குத்தி இருக்கலாம் எங்க நெஞ்சத்துல. இவ்வளவு அவமானப்படுத்தணுமா எங்களை? நீ உங்கள்கிட்ட என்ன கிடைக்கும்? நாங்க வந்தோம், நீதி கிடைக்கும், தீர்ப்பு சொல்லுவாய் என்றுதானே வந்தோம். இப்படி உச்ச நீதிமன்றத்தில் எங்களை நிறுத்தி அவமானப்படுத்தத்தான் நாங்கள் வந்தோமா?